கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரகுராம் அவங்களும் ஜானகி அவங்களும் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. எதுக்குங்க கதிரை வர சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, சில நல்ல விஷயங்கள்லாம் வந்துட்டு முடிவெடுக்க வேண்டியது இருக்குது. அதாவது கல்யாண விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு தான் கதிரை வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கல்யாணமா கதிர்க்கா அப்படின்ற மாதிரி கேட்க, கல்யாண விஷயம்னா அதுக்கு நம்ம சீனு எல்லாருமே இருக்காங்களங்க, அவங்களுக்கு முதல்ல பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி சொன்னதும், நான் அவங்கக்கிட்ட இதை பற்றி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சாருக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல வந்துட்டு ஜானகி ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொல்கிறீங்க, அப்போ மாயா அப்படின்ற மாதிரி கேட்க, மாயாவுக்கும் கதிருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னதும், இல்லைங்க அவங்கக்கிட்ட பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னதும், அவங்கக்கிட்ட பேசிட்டேன் ஜானகி, அவங்க வந்துட்டு உங்களோட முடிவு தான் எங்களோட முடிவும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்ல விஷயந்தாங்க, எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்களே வந்துட்டு சின்ன சிறுசுக உங்கள் முடிவு தான் என் முடிவுன்ட்டாங்க, இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும், மாயாவுக்கும் கதிருக்கும் கல்யாணம் நடந்தால் மாயா நம்ம கூட இருப்பா, அப்போ வந்துட்டு நமக்கு கஷ்டப்பட தேவையில்ல, கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் சொல்கிறது சரிதாங்க, மாயா என் கூட இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் இதுதான் நல்ல முடிவு, சரியான முடிவு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ வந்துட்டு இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் சரிதான், அப்போ நீங்கள் எப்போ இதை பற்றி வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதும், இதெல்லாம் வந்துட்டு பத்மா ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி மாதிரி ஒரு பூஜை வருதுல, வேஷம் கட்டி கூட ஆடுவோமே, அந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் சாயந்தரம் எல்லா முன்னாடியே வந்துட்டு வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட நான் சொல்ல போகிறேன் இந்த விஷயத்த, சாருக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், இதுதான் நல்ல சரியான முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அதை வந்துட்டு பத்மா கேட்டுடுறாங்க. அப்பாடா நல்ல வேலை, நம்ம பையனுக்கும் சாருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது, இதை உடனே போய் அவங்கக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு பத்மா அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ஒரு வழியாக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்ச மாதிரியே தோணுது, மனசு வந்துட்டு அப்படியே லேசாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை நான் நல்லா யோசித்து தான் முடிவெடுத்திருக்கேன். மாயாவும் சீனுவும் குடும்பத்துக்காக இதெல்லாம் விட்டுட்டாங்கன்னா அதுக்காக அவங்க வாழ்க்கை வந்துட்டு அப்படியே நம்ம சும்மா விட்டுற முடியுமா, அவங்க வாழ்க்கைக்கு வந்துட்டு நம்ம தானே ஒரு நல்ல முடிவெடுக்கணும், அதனால தான் நான் யோசித்து தான் இந்த முடிவெடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் முடிவெடுத்தாலே அது நல்லதாக தங்க இருக்கும், அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் எது நல்லதோ அதை தான் நீங்கள் பண்ணுவீங்க, பரவாயில்லைங்க, அவங்களே சரின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம இதில் யோசிக்க என்ன இருக்குது, நீங்கள் சொன்னது நல்ல விஷயந்தான், நம்ம தனத்தோட கல்யாணத்தோடு சேர்த்து இப்போது 3 கல்யாணம் நம்ம வீட்டில் நடக்க போகுது, ரொம்ப சந்தோஷங்க, இதை வந்துட்டு அத்தைக்கிட்ட மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அதான் சொல்கிறேன்ல, நாளைக்கு வந்துட்டு வேஷம் கட்டி முடிச்சது எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம், அந்த பூஜை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நல்லா நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நல்லபடியாக நடக்குங்க, இதை பற்றி மாயா கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லதும், அப்போ போல் பேசுவோம், அவங்க தான் வந்துட்டு என்ன முடிவெடுக்காங்கன்னு அப்புறமேட்டி சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்துட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. எங்கிட்ட பத்மா போய்கிட்ட பார்வதி சாருவையும் கூப்பிட்டு வச்சு ஒரு நல்ல செய்தி சொல்ல போகிறேன், அண்ணனே உங்கள் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக சொல்ல, சாரு வந்துட்டு நம்ம பிளான் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நக்கலாக சிரிக்க, அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.